ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம കേരളാல മുല്ല മലയുടെ അപ്പുറം ഞങ്ങൾ കാണാൻ പോയിട്ടുണ്ട്. ആ മലയുടെ ഉങ്ങു അവിടെയൊക്കെ ചെന്നാൽ നല്ല ഭംഗിയാണ്. கேரளால முல்லான்ற ஒரு பிளேஸ்க்கு வந்து முல்லா இந்த பிளேஸ் முல்லா அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வீடு எல்லாமே ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே தான் இருக்குது. எல்லா வீடுமே வந்து பார்த்திங்கன்னா வீடு இடம் வாங்கி வீடு கட்டுறது ஃபுல்லாமே வந்து ஃபாரஸ்ட்டில் தான் கட்டியிருக்காங்க. நம்மளோட தங்கச்சி வீடு இருக்குது இங்கே. ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம். சரி, வந்த பிளேஸ் வந்து நல்லா இருந்துச்சு. சரி, ஒரு வீடியோ பண்ணிடலான்ட்டு நான் இப்போ வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ பேக் கேமரா போட்டு நான் காட்டுறேன் பிளேஸில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் நம்ம ஊர் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே பஸ்ஸு கார்லாம் போய்க்கிருக்கும். பட் இங்கே வந்து எதுவுமே அந்த மாதிரி இல்லை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே வீடு எல்லாமே கட்டியிருக்காங்க. ரோட்டுக்கு போகணும்னாலும் ஒரு கிலோமீட்டர் நம்ம நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. அதுவுமே மெயின் ரோடு இல்லை, அதுவுமே வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் ரோடாக இருக்கும். அதுக்கு ஒரு கிலோமீட்டர் வீட்டிலேருந்து நடக்கணும். அப்படி தான் வந்து ஊர் இருக்குது. எந்த ஒரு மெடிக்கல் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் தூரமாக தான் நம்ம போகிற மாதிரி இருக்குது இந்த ஊரில். அதே மாதிரி காய்கறிகள் எது வாங்கினாலும் தூரமாக போகிற மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே, நான் வியூ காட்டுறேன். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு தெரியுதா? அது பாருங்கள், அதுவுமே வீடு தான். இது வந்து முல்லான்ற ஊர் வந்து இந்த மாதிரிக்கே ஃபாரஸ்ட்டு மலை மேலே இருக்குது. நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 அம்மா வந்து நமக்கு சுற்றி காட்டுறேன் அப்படின்னு கூப்பிட்டு வராங்க. நானும் இந்த ஊரை சுற்றி பார்த்துக்கிட்டு வரேன். இன்றைக்கின்னு பார்த்து நான் மைக்கு ட்ரைபேடு எதுவுமே கொண்டு வரல. நார்மலாக ஏதோ வந்து ஒரு ஊர் கேரளா வந்து நார்மலாக இருக்கும், ஊருக்குள்ளே ஏதோ மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிக்கெல்லாம் பயப்படுவோம்ல. ஸோ அவங்கெல்லாம் வந்து பயப்படுறதே இல்லை. ஏன்னா அங்கேயே அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கனால கேஷுவலாக போய் நிற்கிறாங்க. ஆனால் நம்ம அப்படி நிற்க முடியல, கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்குது. இப்போ நான் நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாறைங்க. பாறை மேலே நான் நிற்கிறேன், அதுவும் வழுக்கிற பாறை மேலே நின்றுட்டு பேசுகிறேன். ரோடுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம ஏதாவது வீட்டுக்கு போகணுன்னாலும் நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஏறணும். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடு தான். நம்ம எப்படி ட்ரக்கிங் எப்படி போவோம் அது மாதிரிக்கு நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இந்த மர செடிகளுக்குள்ளே நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்குது இந்த பிளேஸ். பட்டு இங்கே நல்லாயிருக்கு பிளேஸு. அந்த அங்கே ஒரு வீடு இருக்குது பாருங்கள், வீடு. இப்போ நாங்கள் வந்திருக்க அந்த என்னோடய தங்கச்சி வீடுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. ரோடு தெரியுதா? ஸோ அதுதான் வந்து மெயின் ரோடுன்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் வந்து ஜீப்பு எல்லாம் வந்து வரும். அதுவுமே கொஞ்சம் ரொம்ப தனுவாக கீழே தான் இருக்குது. அதுக்கு நம்ம போகணுன்னாலும் கீழே இறங்கணும். மேலே பார்த்திங்கன்னா மலைகள் தான். அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, மலையில் இங்கே இருக்க இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா யானைகளாக இருக்கும், அது சம்டைம்ஸ் கீழே வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் நான் போன டயத்துக்குலாம் யானைலாம் இல்லை. பட் இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்கு பஞ்சம் இல்லை. தண்ணியெலாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அருவி, அதுக்கப்புறம் ஊற்று, இந்த மாதிரி இதில் எல்லாம் சோர்ஸு. இவங்களுக்கு தண்ணி சோர்ஸுன்றது மேலே அருவியிலேருந்து தண்ணி வருமா, அப்புறம் ஊற்றுன்னெலாம் சொல்கிறாங்க, அதுலேருந்துலாம் வந்து தண்ணி வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜீப்பும் வரும். ரோடுமே வந்து ஆஃப் ரோடாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கு கொண்டு வந்திருக்காங்க. பட் கரண்ட் பிரச்சனை இல்லை, தண்ணியும் பிரச்சனை இல்லை இந்த ஊருக்கு. உங்களுக்கு அங்கே தெரியும்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து நம்ம வீடு. இங்கே வந்து எனக்கு வந்து சுற்றி காட்டுறதுக்காக 2 அம்மா வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி போகணும், அங்கே போகணும். அதுதான் வந்து நம்ம வீடு. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வீட்டுக்கு மேலேயும் உச்சியிலையும் அங்கே ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பாதை வந்து இந்த சைடு போகணும் போல் இருக்குது. நல்லா இருக்குல்ல? இதுவுமே வந்து நல்லா இருக்கு. ஆமாம், நம்ம சிட்டிக்குள்ளே இருந்திருப்போம். பட் இந்த மாதிரி பிளேஸுமே வந்து ஒரு நல்ல ஃபீல் தான். இந்த ஒரு
பைக் சவுண்டோ கார் சவுண்டோ இல்லாமல் நேச்சர் சவுண்டை கேட்டுட்டு லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு நல்ல சுகம்தான். இதுதான் வந்து ரோடு, இப்போது நம்ம வீட்டுக்கு போகிற ரோடு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காப்பிலாம் யூஸ் பண்ணுறோம்ல, காப்பி தூள் வந்து இந்த மரத்தில் இந்த செடியிலேருந்து இந்த கொட்டை இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒரு காய் மாதிரிக்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராசஸ்க்கு போயிட்டு இதுதான் காப்பி தூளாக வந்து நமக்கு கிடைக்கிது. இதே காப்பி செடியிலே வந்து பார்த்திங்கன்னா 2 ரகம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வெரைட்டி. இது வந்து கொஞ்சம் மங்கலாக இருக்க மாதிரி இருக்கும். இதுலேயே வந்து டார்க்காக இருக்கும், க்ரீன் டார்க்காக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் பெஸ்ட்டான காப்பி தூள் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் டைம் வந்து அந்த காப்பி கொட்டை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஏதோ ப்ராசஸ் வந்து பண்ணி இதை அரைச்சி தூளாக்கி அதுக்கப்புறம் தான் நம்ம குடிக்கிற காப்பி தூளாக வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நல்லாயிருக்கு. ஸோ நீங்களும் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கு இந்த பிளேஸே. ஸோ இங்கே ஒரு வீடு இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு வீடு இருக்குது. இங்கே நிறையா மரங்கள் நிறையா செடிகள்லாம் இருக்குது, நமக்கு தெரியாத நிறையா செடிகள் இருக்குது. இந்த இங்கேயும் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காப்பி மரம் தான். பார்க்குற இடம் ஃபுல்லாக காப்பி மரங்கள், நம்ம பார்க்காத நிறைய செடிகள்லாம் இங்கே இருக்குது. ஃபுல்லாமே வந்து மரங்கள் தான், எல்லா மரங்களும் இங்கே இருக்குது. நம்ம அங்கே பார்த்தோம் பார்த்திங்களா வீடு, அது இங்கே தான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் வீடு இருக்குது. பட் எல்லா வசதிகளும் இந்த ஊரில் எல்லா மக்களுக்கும் இங்கே இருக்குது. ஸோ இந்த மக்களுக்கு ரேஷன் கடை எல்லாமே வந்து இவங்க பக்கத்துலேயே இருக்குது. நான் வரப்போ ரேஷன் கடையை பார்த்துட்டு தான் வந்தேன். இந்த மலைக்கு அடிவாரத்தில் தான் ரேஷன் கடை இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு 6 மணி ஆச்சு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இருட்டின மாதிரி இருக்குது. நான் கன்டினியூ பண்ணுறேன். மார்னிங் வியூவும் நான் இதில் ஜாயின் பண்ணுறேன். பாருங்கள், ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. 2ஆம் நாள் காலை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயின்னு ஏதோ சொல்கிறாங்க. இது ஒரு புடலங்காய் மாதிரிக்க ஏதோ ஒரு காய், குழம்புக்கு யூஸ் பண்ணுற காய். மார்னிங் வந்து இப்போ எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்களாமா, சரின்ட்டு அவங்க கூட கிளம்பியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி. இந்த ஊரில் வேறு செம்பருத்தி மாதிரிக்கு ஏதோ வேறு இருக்குது. இதில் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருந்தாங்க, இப்போ குடிக்கிறது இல்லை. ஓ, ஏன்னா இங்கே ஏழை செடி இருக்குதான், அந்த மருந்தடிக்கிறதெல்லாம் விஷால இதில் வர்றதுனால இப்போ குடிக்கிறது. வீடியோ எடுத்துட்டு வரீங்களா? ஆ, ஃபுல்லாகிரும். இந்த பிளேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்குள்ளே ஒரு கடை வேறு இருக்குது. இந்த கடையிலேருந்து தான் ஜாமான்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. பரவாயில்ல, நல்லா இருக்குல்ல. எஸ்டர்டே நம்ம காப்பி காய் பார்த்துருப்போம், இப்போ பழம் இது. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு தான் காப்பி வந்து அரைச்சி காப்பி தூளாக ரெடி பண்ணுறாங்க. பழம் சாக்லேட் அந்த காய் இது பார்க்கும் மஞ்சள் கலர் ஆகும். நல்ல மிளகுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மிளகு செடி. இதை காய வச்சாதான் கருப்பு கலரில் வரும். இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சு இருக்குப்பா. இப்போ நம்ம சர்ச்சை தாண்டி தான் போய்க்கிறோம். ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த வாழை பேர் வந்து பார்த்தீங்கன்னா கல்வாழைன்னு சொல்கிறாங்க. ஆமாம், காப்பி பழம் பெருசாக இருக்குது. காய் இதுவும் பழுக்கிறது சிவப்பு கலர் ஆகும்.
அது மாதிரி இது விட சின்ன சைஸ் வேற இருக்கு. இந்த காபி பழம் அது பழம். இந்த சைடு பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொய்யா பறிக்க போயிருக்காங்க. ஸோ அதான் வெயிட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம கிளம்ப வேண்டியதான். இந்த சைடு வேலிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி வேலி போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் பாஸ் ஆகும். பட் இப்போது கரண்ட் இல்லை, இதில் பாஸ் ஆகலை. இதெல்லாம் நம்ம டிவியில் பார்த்துருப்போம். ஃபஸ்ட் டைம் நேரில் இப்போ தான் பார்க்குறேன் நான். இது வந்து பார்த்திங்கன்னா டீ செடி. இது வந்து பார்த்திங்கன்னா காப்பி மரம். ஆல்ரெடி குட்டி குட்டி காயாக பார்த்துருப்போம்ல, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஏலம் இருக்குல்ல, ஏலக்காயின்னு சொல்லுவோம்ல, அது ஏல செடி. இதுலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏலக்காய் வந்து கிடைக்கும். இப்போதைக்கு இதில் வந்து எந்த ஏலக்காயும் காணோம், பிடிங்கிட்டாங்க போல இருக்குது. இப்போ இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அம்மா പണിയുന്നാണോ ഇങ്ങനെ എടുക്കുന്ന இங்கே பண்ணீங்களா? പണിയില്ല பண்ணி അമ്മ ഇങ്ങനെ பண்ணு. ഇങ്ങനത്തെ പണിയില്ലാന്ന് അമ്മ. അതാ ഞാൻ പറഞ്ഞ അവിടെ ഉണ്ട്. എന്താ മൂന്നാറൊക്കെ മൂന്നാറ്റി പോയായിരുന്നു. മൂന്നാറങ്ങ് കൊടുക്കുമല്ലോ, കൊണ്ടു വെക്കുമല്ലോ. ഒന്നും അല്ല അവിടുത്തെ പോലെയാണെങ്കിൽ ഇതൊന്നും അല്ല. നല്ല സെറ്റപ്പ് അല്ലേ, കൊണ്ടു പോലും ഇല്ല. ഇങ്ങനെ കാപ്പിയോ അങ്ങനെയൊന്നും ഇല്ലല്ലോ അമ്മ. ഇല്ലല്ലോ, ഇത് കാപ്പിയല്ലേ. ഇങ്ങനെ വെട്ടാ சொல்லுங்க. അത് വേറെ പാടാ, ഇങ്ങനെ വെട്ടി ഇങ്ങനെ ഇടുന്നത്. இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேயிலை கட் பண்ணிக்கிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்துக்கிருக்கீங்க எடுக்கணும். இந்த இலையில கொண்டு போய் தான் அரைச்சி நமக்கு டீ தூள் ரெடி பண்ணுறாங்க. சாயா குடிக்கணும். ஆமாம், நம்மளோட சாயை குடிக்கணும். ஆமாம், சாய் ரெடி பண்ணுறதுக்கு டீ தூள் இதுலேருந்து தான் ரெடி பண்ணுறாங்க. இதே ப்ராசஸ் தான் நம்ம லாஸ்ட்டாக மூணார் போனோம்ல, மூணாரில் இதே ப்ராசஸ் தான். മൂന്നാർ ഇതല്ലേ ഉള്ളൂ. ഒന്നും ആയില്ല. ഇപ്പം 2 ചാക്ക് നിറച്ചോ? ഇല്ല, ഒന്നേ നിറച്ചുള്ളൂ. അതൊന്നും ഈ സമയത്ത് 2 നിറച്ചില്ല. இப்போ இதை கட் பண்ணிட்டு போயிட்டு இதை அப்படியே காய போட்டு பவுட்ரு பண்ணிட்டோம்னா தேயிலை ரெடி. இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கட்ரு. പുഴുണ്ട്, പുഴു. എൻ്റെ കല്ലേരി ഒരെണ്ണം കയറി. அவங்க கட் பண்ணுறது மேனுவலாக கட் பண்ணுறாங்க. ஐயோ, இഷ്ടം மாதிரி കയറുവാ ഓടി. അവിടെ ഒത്തിരിയാണ്. പോയാലാ
அதே மாதிரிக்கே தேயிலை கட் பண்ணுறதுலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொழுந்து இலையை மட்டும்தான் கட் பண்ணுறாங்க. இதில் அந்த பியூர் பச்சை இருக்குது பார்த்திங்களா, இது வந்து கொஞ்சம் ரொம்ப முத்தின இலை மாதிரி. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தேயிலை ரெடி பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான இலைனா இதுதான், அந்த கொழுந்து இலை. இதை மட்டும்தான் அவங்களும் கலெக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப விளைஞ்சது இல்லாமல் கொஞ்சம் மைல்டாக இருக்கிற மாதிரிக்கே அவங்க பிடிங்கிருக்காங்க. ஸோ இந்த இலை தான் வந்து கொழுந்து இலையை பிடிங்கி காய போட்டு டீ தூள் ரெடி பண்ணுறாங்க. நமக்கு கொக்கோ சாக்லேட்லாம் ரொம்ப பிடிக்கும்ல, இந்த கோபிக்கோ அந்த மாதிரிக்க சாக்லேட்லாம் வந்து கொக்கோ அப்படின்ற ஒரு ஃப்ளேவர் வந்து ரெடி பண்ணுறாங்கல்ல, அந்த கொக்கோ ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த காயிலேருந்து தான் கொண்டு வராங்க. ஆக்சுவலி இது வந்து பழமாமா, காய் பச்சை கலரில் காய் இருக்குமாமா, காய் வந்து பழுத்து இது பழமாக இருக்குது. இதுக்குள்ளே வந்து ஒரு லிக்யூட் ஐட்டமாக இருக்குமாமா, லிக்யூடுக்குள்ளே உள்ள ஒரு கொட்டை இருக்குமாமா, அந்த கொட்டையை எடுத்து தான் காய போடணும். ஸோ காய போட்டு அதை அரைச்சோம்னா கொக்கோ ஃப்ளேவர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சாக்லேட் செஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த கொக்கோ காய். ஸோ பார்க்காதங்க பார்த்துக்கங்க. நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் இந்த கொக்கோ காயை. நல்லா இருக்குல்ல? ஃபஸ்ட் டைம் நானும் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொக்கோ ஃப்ளேவர் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு நமக்குலாம் வந்து ஒரு டவுட் இருக்கும். இந்த காயை பார்த்ததுக்கப்புறம் அந்த டவுட் வந்து கிளியர் ஆகிடுச்சு. இதில் இருந்து தான் இந்த சாக்லேட் ரெடி பண்ணுறாங்க, கொக்கோ ஃப்ளேவர். அந்த கொக்கோ பழத்தை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இப்படி தான் இருக்குது. இதை நம்ம சப்பி சாப்பிட்ணுமாமா, சாப்பிட்டு உள்ளே ஒரு கொட்டை கருப்பு கலர் கொட்டை இருக்கும், சப்பி சாப்பிடலாம், இல்லாட்டி வேணாட்டி அப்படியே காய போட்டுடலாம். காய போட்டு அரைச்சோம்னா கொக்கோ ரெடி ஆகிடும். கொக்கோ இது ஒரு பருப்பு எடுத்து காட்டுறோம். இந்த உள்ள இருக்குல்ல, இதுதான் காஞ்ச பின்னாடி சாக்லேட். ஓ கொக்கோ பருப்பு கொக்கோ. ஓகே ஓகே, நல்லா இருக்கு, நல்லா கலரே நல்லா இருக்கு. அது நம்ம சாக்லேட் பண்ணலாம், ஆனால் டேஸ்ட் வராது. அவங்க செய்கிறவங்கன்னா கெமிக்கல் அது இது என்னென்னமோ சேர்த்தெல்லாம் செய்கிறனால டேஸ்ட். ஆமாம், நம்ம சேர்த்து பார்த்தோம், ஆனால் கசப்பாக இருந்துச்சு. அது அவங்களுக்கு தான் தெரியும், அந்த இதில் என்னென்ன சேர்க்கணும்னு அவங்களுக்கு தானே தெரியும். ஆமாம் ஆமாம், எசன்ஸ் என்னென்ன சேர்க்குறாங்கன்னு. இந்த பழத்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சு நம்ம கொடுத்தோம்னா சம்டைம்ஸ் சீசனை பொறுத்து நமக்கு 1000 ரூபா வரைக்கும் கூட கிடைக்குமாமா. 1 கிலோவுக்கு 1000 ரூபா கிடைக்குமாமா. சீசன் இல்லாட்டி 100 ரூபா கூட வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் இதோட ப்ராசஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ஊர் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குது. அந்த கடைக்கு தான் இப்போ வந்திருக்கோம். ஜீனி வாங்குகிறாங்க. ஸோ நானும் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது பார்த்திங்கன்னா வீடு தான், அந்த கடைக்காரங்களோட வீடு. நல்லா இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது இந்த பிளேஸ்லாம் எனக்கு பார்க்குறப்ப. இதுதான் வந்து கொஞ்சம் ரோடு, தார் ரோடு. இந்த சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா ஜீப்பு அது மாதிரிக்கு வரும் போல் இருக்குது. பஸ்ஸெல்லாம் அந்த சைடு வர வாய்ப்பு இல்லை, ஜீப்பு மட்டும்தான் இங்கே வரும். எல்லாமே வந்து ஆஃப் ரோடாக தான் இருக்குது, நல்ல ரோடெலாம் எதுவும் இல்லை. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கடை. இதுதான் நம்ம இப்போ வந்த ரோடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செங்குத்தாக இருக்குது. ஸோ மேலே போகணும், கீழேருந்து ஏறி. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து ஒயிட் ரோஸு. நல்லா இருக்குல்ல, ஒரு கொத்தில் நிறையா ரோஸ் இருக்கிறது நல்லாயிருக்கு. ஸோ கேரளா சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸு இந்த மாதிரி பூச்செடிலாம் நிறையா வளரும். ஏன்னா இந்த சைடு கூலிங் பிளேஸ்னால் நிறையா செடிகள்லாம் வளர்கிறதுக்கு நல்ல மண், நீர் சோர்ஸ் நிறையா இருக்கனால பூச்செடிலாம் நல்லா வளரும் இந்த சைடு ஃபுல்லாக.
அதனால தான் கேரளாவில் நிறையா பூச்செடிலாம் நிறையா ஃபேமஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காண மிளகா அப்படின்றது. இது ரொம்ப ஹெவியான உரப்பு இருக்கும். நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் இது ஒன்று போட்டால் கூட போதும், அந்தளவுக்கு ஹெவியாக இருக்கும் உரப்பு. காண மிளகா நீங்கள் பார்த்தது இல்லாட்டி பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் இருக்கும், சைஸே இவ்வளோ தான் இருக்குமாமா. இவ்வளோ தான் இருக்கும். இதை நம்ம யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப உரப்பு அதிகமாக இருக்கும். இது ஒரு சைஸு. அதே மாதிரி இங்கே ஒரு செடி இருக்குது பாருங்கள், இது ஒரு சைஸு. இது கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்குது. இந்த பாருங்கள், காண மிளகா பழுத்து இருக்குது. நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் இந்த காண மிளகாலாம். பார்க்குறீங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய். ஸோ இதை ஸ்மெல் பண்ணுறப்போ அவ்வளோ ஸ்மெல் நல்லா இருக்குது. இந்த ஏலக்காவை தான் காய போட்டு நம்ம வீட்டில் இந்த பாயாசம் டீக்கெல்லாம் போட்டு ஏலக்காய் டீலாம் குடிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஏலக்காய் இது தான். நீங்கள் வீடியோக்குள்ளே செடிலாம் பார்த்துருப்பீங்க. ஏலக்காய் வந்து செடியில் இருக்கிறப்ப இப்படி தான் இருக்கும். இதை காய போட்டு தான் ஏலக்காய் ரெடி பண்ணுறோம். ஸோ பார்க்காதங்க பார்த்துக்கோங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த பிளேஸ் கூப்பிட்டு வந்துட்டாங்க. இந்த பிளேஸ் என்னென்னா நல்ல ஒரு பாறை மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிற்கிற மாதிரிக்கே இருக்குது. ஒரு ஹையஸ்டான பிளேஸ் தான். அதே மாதிரிக்கே எனக்கு சென்டர் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த பெரிய மலை இருக்குது, அதையும் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை. எஸ்டர்டே நம்ம பார்த்தோம்ல, ஸோ அதோட கனெக்டிவிட்டி தான் இந்த மலையும். சுற்றிலும் பாருங்கள் பிளேஸ். ஸோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அங்கே இருக்காங்க. பாரு, நல்லாயிருக்கு பிளேஸ், நல்லாயிருக்கு. நான் நினச்சேன் ஏதோ அந்த மலை மாதிரிக்கு அங்கிட்டு கூப்பிட்டு போவாங்கன்னு நினச்சேன். ஸோ அவங்க கூப்பிட்டு வந்த பிளேஸ் இது தான். நாம நல்லாயிருக்கு இந்த பிளேஸு. இந்த சைடு ஃபுல்லாமே நேச்சராக இருக்குது. எந்த ஒரு காரு பைக் அந்த சவுண்ட்லாம் இல்லாமல் நேச்சராக கிளி கத்துறது குருவி கத்துறது அந்த மாதிரி சவுண்டு நல்லாயிருக்கு. இந்த பிளேஸில் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம். எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் ஒரு நல்ல லைஃபு. நல்லாயிருக்கு பிளேஸ், நல்லாயிருக்கு. ஸோ ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே நான் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு திரும்ப நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். நான் பேக் கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்கள். இந்த சைடு டீ எஸ்டேட்லாம் இருக்குது. டீ எஸ்டேட்டு, கொய்யா மரம், அதுக்கப்புறம் தென்னை மரம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மரம் மட்டும்தான் இங்கே எனக்கு தெரியும். மற்றபடி நிறையா மரம் இருக்குது இங்கிட்டலாம். மூங்கிலும் பார்த்தேன் வரப்போ, பச்சை மூங்கில். அந்த மலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலையில் யானை இருக்காமா. அந்த சைடு அந்த மலைக்கு போனோம்னா யானை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகே, நம்ம இங்கேயே இருந்து அந்த மலையை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான். இந்த வீடியோ கொஞ்சம் சேக் ஆகிற மாதிரிக்கு இருக்கும். ஏன்னா நடந்துக்கிட்டே வீடியோ பண்ணியிருப்பேன் சம்டைம்ஸ். ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக சேக் ஆகிருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ, கொஞ்சம் ஒரு நியூவாக நிறையா பிளேஸ் பார்த்துருப்பீங்க. எனக்குமே ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த ஊர். அந்த கேரளாவில் முல்லான்ற பிளேஸு, தோப்புக்குள்ளே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வீடு. நிறையா புதுசாக பார்த்த நிறைய அனுபவங்கள் இங்கே கிடச்சிச்சு. ஸோ மக்களே, நம்ம ட்ரிப்பெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. இதில் நிறையா செடிகள், புதுசாக நிறையா மரங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் ஆல்ரெடி இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா, இங்கே வந்திருக்கீங்களா, கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நம்ம மூணார் போயிட்டு 3 days ஸ்டே பண்ணி நம்ம விளாக்லாம் நிறையா விளாக் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லாயிருக்கு இந்த பிளேஸ். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. ஹாய், இன்றைக்கி வந்து நீங்கள் போங்க பேசிட்டு. இனி டே 2ல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போங்க. ഒന്നര ചെറിയാ പോയി
ഡിങ്കു ഓ അതിങ്ങോട്ട് പോകും. എടുത്തില്ല, ഞങ്ങൾ വിളിക്കണ്ട. ഡിങ്കു ആരാട്ട്